சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் நடந்து சென்ற சிறுவனை தெருநாய்கள் துரத்திய அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். காவலர் குடியிருப்பில் சிறுவனை 5க்கும் மேற்பட்ட நாய்கள் துரத்தி கடிக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சென்னை ஆயிரம் விளக்கு கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய கொச்சின் ஹவுஸ் காவலர் குடியிருப்பானது செயல்பட்டு வருகிறது. இந்த காவலர் குடியிருப்பில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தங்களுடைய குடும்பத்துடன் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த காவலர் குடியிருப்பில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நாய்கள், தெரு நாய்கள் உள்ளே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நாய்களுக்கு உள்ளே வசிக்கக்கூடிய நபர்கள் உணவு வைக்கின்ற காரணத்தினால் அந்த நாய்கள் அங்கே சுற்றி திரிகின்றன. இந்த நிலையில் நேற்று மாலை சிறுவன் ஒருவர் பள்ளி முடித்துவிட்டு பிறகு டியூஷன் செல்லும் பொழுது அந்த சிறுவனை 5க்கும் மேற்பட்ட நாய்கள் துரத்தி கடித்திருக்கிறது. உடனடியாக அந்த சிறுவனுடைய பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அந்த நாய் கடிக்கக்கூடிய ஊசியும் செலுத்தியிருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக புகார் மனுவும் ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே உயர் அதிகாரிகள் காவல்துறையினர் வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்புக்குள் தெருநாய்களுக்கு உணவு அளிக்க வேண்டாம் என ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த உத்தரவை மீறியும் தெரு நாய்களுக்கு உணவு வைக்கின்ற காரணத்தினால் அந்த பகுதி முழுவதுமாக 10க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிகிறது. அதன் காரணமாக தான் சிறுவனை துரத்தி கடித்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே மாநகராட்சிக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் கடந்த சில நாட்களாகவே நாய்க்கடி சம்பவம் என்பது அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுது சிறுவனை துரத்தி கடிக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஆயிரம் விளக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.